This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெயில். அது ஒரு வெயில் காலம். மதிய வேளையில் வெயில் தாக்கம் மற்ற நாட்களை காட்டிலும் உக்கிரமாக இருந்தது. தன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஒருவர் சாலை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். வழி நெடுகிலும் மரம் ஒன்று கூட இல்லை. தூரத்தில் ஒரு மரம் அந்த வாலிபன் கண்ணுக்கு தெரிய வந்தது. சரி, சற்று ஓய்வெடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பலாம் என்று மனதுக்குள் நினைத்து அந்த மரத்தை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினான். மரத்தை நெருங்கியதும் இதமான சூழல் நிலவியது. உட்கார்ந்து இருந்த அந்த வாலிபர் சற்று தலையை மரத்தின் மீது வைத்து கண்ணை மூடினார். அப்பொழுது ஒரு 30 வயது மதிக்கத்தக்க மனிதன் கடந்து செல்கிறார். வியர்வையால் நனைந்து அழுக்காயிருந்த சட்டையை பார்த்து, பகல் பொழுதே குடித்துவிட்டு தூங்குகிறான் பாரு என்று மனதிற்குள் நினைத்தவாறு சென்றான். அதன் பின்னால் மற்றொரு வாலிபர் அவரின் அயர்ந்த தூக்கத்தை பார்த்து வேலைக்கு செல்லாமல் வந்து மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று மனதில் எண்ணியவாறு கடந்து சென்றார். அப்பொழுது அதே வயது மதிப்புடைய வாலிபர் அங்கே வந்து மரத்தின் அடியில் அமர்ந்தார். உறங்கிக் கொண்டு இருப்பவரை பார்த்து, தன் உழைப்பின் அசதியை போக்க தூங்கிக் கொண்டிருக்கிறார் பார் என்று அவரை எழுப்பாமல் கடந்து செல்கிறார். இவ்வாறுதான் நம் அனைவருடைய எண்ணங்களும். நம் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதேதான் மற்றவர் மீதும் நம் பார்வையை வைக்கும்போது, நினைக்கும்போது, பேசும்போது வெளிப்படும். நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது.